முதல் காரியம், ரிமெம்பர் he will never forget his promise. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அவர் தனது வாக்குறுதியை ஒருபோதும் மறக்க மாட்டார். நாம் அவருடைய வாக்குறுதியை மறந்து, நான் அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து, சூழ்நிலைகள் மாறி அவரை விட்டு நான் பின்னாடி கூட போயிடலாம். எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஆனால் அழைத்த தேவன், கொடுத்த தேவன், அதை நிறைவேற்ற அவர் எப்போதும் ஆவலாக இருக்கிறார். 105வது சங்கீதம் 8வது வசனம் 9வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரிமெம்பர் he will never forget his promises. his promise. அவர் ஒருபோதும் தனது வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை, வசனத்தை, உடன்படிக்கை அவர் மறக்கிற தேவன் அல்ல. 105 8 9. ஹல்லேலூயா. என்னங்க, எவ்வளவு தலைமுறைங்களாங்க? 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும். இதுக்கு ஒரே ஒரு தடவை கை தட்டிடலாமா எல்லாரும் சேர்ந்து? என்னங்க, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட, சத்தம் போதாது, அவர் கட்டளையிட்ட வாக்கையும் சொல்லுங்க சிஸ்டர். அப்புறம் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும், ஆணையையும், ஈசாக்கு கிட்ட ஆணையையும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். சொல்லலாமா? அவர் வாக்குத்தத்தத்தை, அவருடைய வாக்குறுதியை, அவருடைய உடன்படிக்கையை அவர் மறக்கிற தேவன் அல்ல. He will never forget his promises, his covenant. அவருடைய உடன்படிக்கையை மறக்கிற தேவன் அல்ல. அவருடைய வாக்குறுதியிலே உண்மையாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் அந்த உடன்படிக்கையை மறக்கிறதில்லை. இங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க. He remembers his covenant forever. Forever. அவர் தன்னுடைய கவனன்ட்டிலே மறக்கிற தேவன் அல்ல, எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அதை நீங்கள் இந்த வருஷத்தில் மறக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? அதை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? அவர் நினைவில் வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அதை நீங்கள் நானும் மறக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் அதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. இன்றைக்கி முதல் ஆராதனை, இன்றைக்கி முதல் ஓய்வு நாள். இந்த வருஷத்தில் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? மறக்காதீங்க. எதை? அவர் மறக்காதவர்னு மறக்காதீங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காதவர்ன்றதை நீங்க மறக்காதீங்க. சூழ்நிலைகள் உங்களை மறக்கடிக்க வரும். அவர் கைவிட்டுட்டாரா அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். அவர் விட்டுட்டாரா அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். அவர் இன்னும் என்னை கவனிக்கிறாரா என்ற சூழ்நிலைகள் வரும். கேள்விகள் வரும், பிரச்சனைகள் வரும், சவால்கள் வரும், சூழ்ச்சிகள் நடக்கும். நாம் வீழ்ந்து போவோம். ஆனாலும் ஒண்ணு மறக்காதீங்க, அவர் தன்னுடைய உடன்படிக்கை மறக்கிறவர் இல்லை என்பதை நான் மறக்க கூடாது. காரணம், ஹல்லேலூயா, நான் மறக்க கூடாது. காரணம்